நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து பண்ண தப்பு ஒரே ஒரு தப்பு தாங்க. அந்த ஒரு தப்பு அவங்க வாழ்க்கையை ஒரு பக்கம் புரட்டி போட போகுது. அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுவை கச்சிதமாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக ரகுவை பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அந்த சிறு இடைவெளியில் தாங்க ரகு கரெக்டாக யாருக்கும் தெரியாமல் அவங்க அண்ணனை ஒரு பக்கம் நோக்கி விட்டு ஸ்கூட்டியில் அப்படியே சும்மா சரோடு எஸ்கேப் ஆயிட்டாப்ல. என்னடா ரகு இப்படி பண்ணிட்டு ஒரு பக்கம் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரகுவும் மிஸ் ஆயிடுறான். அட்டாச்சா ரகுவை பிடிச்சிருந்தா எல்லாமே இந்நேரம் முடிஞ்சிட்டு இருக்குமே. அந்த ரகு கிட்ட தான் எல்லாமே இருக்கு. முக்கியமா அந்த ரேணுகா, அதாவது சுடரி ரேணுகாவை நடிச்சுட்டு இருக்கா அந்த வீட்டில் அப்படின்ற உண்மையை நம்ம மல்லி எத்தனை முறை சொல்ல ட்ரை பண்ணாலும் யாருமே அந்த வீட்டில் நம்பலை. அந்த விஷயத்தை இப்போ நம்ப வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அதையும் நம்ப வைக்க முடியல. என்னடா இது, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழ வந்து நமக்கே ஒரு பக்கம் ஆப்பு மேலே ஆப்பாக விழுந்துட்டே இருந்தால் நம்ம என்னதான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரகு இருக்காரு. அவருன்னு ஒரு பக்கம் வேக வேகமாக தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே அந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே தான் போக போறாரு, என்னதான் பண்ண போறாரு, அவரோட அடுத்த பாதை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இருந்தாலும் இப்போ ரேணுகாவை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. ரேணுகாவும் கரெக்டாக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ரகு கிட்ட பணத்தை எடுத்து வந்து 5 லட்சம் கொடுத்து, இதோ பாரு ரகு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறது நல்லதில்லை, நீ எங்கேனா போய் சேஃப்டியாக கொஞ்ச நாள் தலைமறைவாயிரு, நான் சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேரளாவோ ஆந்திராவோ எங்கேயாச்சும் போய் கொஞ்சம் மாநிலம் விட்ட மாநிலம் போய் கொஞ்ச நாள் தலைமறைவாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் நான் எதுக்கு பயந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் வலை விரிச்சு தேடின்னு இருக்காங்க. உன்னை பிடிச்சாங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன பிடிச்சிருவாங்க, என்ன பிடிச்ச அடுத்த செகண்ட் எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழ மாறுறோம். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம தான் நம்மளை கேர்ஃபுல்லாக பார்த்தணும். அதை விட்டு தேவையில்லாமல் ஏன் இதை பண்ணணும் ஏன் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு வாயை வச்சுக்கிட்டு உன் பாட்டுக்கு எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, இப்படி ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டே இருக்காங்களே, நான் எது பண்ணாலும் தப்பாவே இருக்கேன், நம்ம என்னதான் பண்றது சொல்லு பார்க்கலாம். இந்த பக்கம் போனாலும் தப்பு, அந்த பக்கம் போனாலும் தப்பு, இப்படி பண்ணாலும் தப்பு, அப்படி பண்ணாலும் தப்புன்னா நம்ம பண்றது எல்லாமே ஒரு பக்கம் தப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுன்னு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு வந்து நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்றாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பா நீ இல்லாம சாப்பிட மாட்டேன்டா, அழுதுகிட்டே இருக்கா, கொஞ்சம் டக்குன்னு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம கதிரேசன் ஃபோன் பண்ணதும் மல்லி இருந்துன்னு சும்மா வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் கதிரேசன் பண்ணி வச்சுக்கிற பிளானே வேறுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்லி அங்கே வந்த உடனே, என்ன மல்லி என்ன வேலை செஞ்சு வச்சுருக்க, உன்னை யாரை கேட்டு இந்த மாதிரி வேலை செஞ்ச, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் என் பொண்ணோட ஃபோனை எடுத்து வெண்பா கிட்ட ஒரு தவறான ஒரு புரிதலை உருவாக்க பார்க்குற, வெண்பா கிட்ட இவளை எப்போவுமே ஒரு கெட்டவளாவே நீ காட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியே, ஏன் இந்த மாதிரி கேடு கட்ட என்னை சுற்றின்னு இருக்க, உனக்கு மனசாட்சின்றதே இல்லையா, உன்னாலாம் நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, என் பொண்ணா தான் உன்னையும் பார்த்தேன், ஆனா நீ வர ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா இது, நான் எது பண்ணாலும் தப்புன்னு சொன்னா நான் என்னதான் பண்றது, நான் எதுவுமே பண்ணவே கூடாதா, இப்படியே இருந்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, நான் எது பண்ணாலும் தப்புன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மல்லி. ஆனா அதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி வந்து, மல்லி அம்மா, உங்க என்னையும் ஒன்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது, நீங்க தான் என்னோட அம்மா, வேற யாரும் எனக்கு அம்மா இல்லை, முக்கியமா அந்த ரேணுகம்மா எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அழுந்துட்டே நம்ம வெண்பா ஓடி வந்து கடிச்சு பிடிச்சிருந்தாங்க. நம்ம விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சைலண்டாக ஒரு பக்கம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இனிமேல் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசினு இருக்காங்க நம்ம மல்லி. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவரு சும்மா இல்லைங்க, போயிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கணும், தேவையில்லாத ஒரு தொடக்கத்தை இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை மேலே வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இப்படியே போனால் என்னடா நடக்கிறது, இவங்க சொல்கிறதால பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு இருக்கடா கடவுளே, ஏன்டா அந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு மனசாச்சே இல்லையா, அவங்களும் ஒரு மனுஷன் தானே, மனுஷனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோபம் வரலாமா சொல்லுங்க பார்க்கலாம். கோபத்துக்கு மேலே கோபம், ஆக்ரோஷம், அந்த ஆக்ரோஷம் வந்து அந்த மனுஷனவே அழிச்சிடும். அந்த மாதிரி தாங்க இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. சரி பரவாயில்ல, இவங்க அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க, நம்மளால முடிஞ்சதை நாம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கை கூட வேற எதனா நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு மத்தியில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணி, ரேணுகா
இனிமேல் எனக்கு மல்லி வேணாம், ஆனால் எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லு, இனிமேல் ரவுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரேணுகா எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ரவு கூட நான் பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் ரகுவோட நம்பர் உங்கள் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் வந்து ஆமாம் நான் ஃபோன் பேசினேன், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரகு தானே டாக்டர் இருந்தார், எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னு அவர்கிட்ட தானே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதனால் அவர்கிட்ட அப்பப்போ டேப்லெட்ஸ் என்னென்ன வாங்கிட்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மென்டலியாக ஃபீல் பண்ணுற போது ஃபோன் பண்ணி இது பண்ணால் அந்த நேரத்தில் வந்து எனக்கு கவுன்சிலிங் தராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது விஜய்க்கு புரிஞ்சிருச்சு. ஓஹோ இவன் நல்லா நமக்கே காதில் வைக்க ஆரம்பிச்சிட்டாடா, இவளை கரெக்டாக கவனிக்க வேண்டிய விஷயத்தில் கவனித்து இவளை அடிக்க வேண்டிய விஷயத்தில் அடித்தாதான் நாம் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்க முடியும், இல்லைனா லாஸ்ட் வரையும் நம்மள ஒரு பக்கம் ஓரம் தள்ளி விட்டுன்னு போயிட்டே இருந்துருவாங்க. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம இதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது ஒரு நல்லதொரு முடிவாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்க. பதட்டம் பயம் எல்லாமே ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னு போயிட்டே இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் எல்லாமே நம்மளை தான் ஒரு பக்கம் தேடி வரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரீடிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருகிறேன்.